தேவனுக்கே துதி கனமையுமே உண்டவதாக அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கிரம ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 107ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். 43 வசனங்கள் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. அதாவது சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்கள், அதாவது எஸ்ரா, நெகேமியா இவர்கள் காலத்தில் இந்த சங்கீதம் எழுதியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1ஆம் வசனம் கர்த்தரை துதிக்கும் துதி. 2வது 2லிருந்து 32 வசனங்கள் கர்த்தரை துதிக்கும் 4 வித கூட்டத்தார். 33 முதல் 43 வசனங்கள் கர்த்தருடைய வல்லமையான செய்கைகள் அல்லது செயல்களை குறிக்கிறது. 1 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரே நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 34 பார்க்கிறோம். 100ஆம் சங்கீதத்திலே கர்த்தரை துதிக்கிற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாய் இருக்கிறது. மனிதன் பொல்லாதவனாய் இருக்கிறான், ஆனால் கர்த்தர் ஒருவரே நல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை துதியுங்கள். பிரியமானவர்களே, இங்கே 4 வித கூட்டத்தாரை குறித்து இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். முதலாவது கூட்டத்தார் 2 முதல் 32 வசனங்கள் 4 வித கூட்டத்தாரை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கூட்டத்தார் கர்த்தரால் மீட்கப்பட்டு சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள். இவர்கள் ஏன் சிறையிருப்புக்கு சென்றார்கள்? ஆண்டவரை வணங்காமல் அந்நிய தெய்வங்களை வணங்கினபடியினால் சிறையிருப்புக்கு சென்றார்கள். அவர்கள் சிறையிருப்பில் தேவனை கூப்பிட்டார்கள், தேவன் அவர்களை விடுவித்தார். 2வது கூட்டத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இருளில் சிறையில் வாழ்ந்த கூட்டத்தார். சிறையில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். 3வது கூட்டத்தார் நிர்மூடர், தங்கள் பாதக மார்க்கத்தால் நோய் கொண்டு ஒடுங்கினார்கள். தங்கள் நோயிலிருந்து கூப்பிடும் போது ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது கூட்டத்தார் கப்பல் யாத்திரையில் கடுமையான அலையின் மத்தியிலும் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை தருகின்றார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம் 23ஆம் வசனத்துல. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே வசனம் 13, வசனம் 19, வசனம் 28 பார்க்கும்போது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அன்புக்குரியவர்களே, நானும் ஒரு முறை, நானும் எனது நண்பரும் அந்த திருநெல்வேலி மாவட்ட காரையார் பகுதியில் உள்ள மலைக்கு சென்று என் நண்பர் நானும் அதாவது பிஎஸ்சி படிக்கும்போது மரத்தில் வாழும் பாம்பரனை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக நானும் எனது நண்பர் ராபினும் மற்றும் எங்கள் வழிகாட்டியாக அந்த வனத்துறை அலுவலரும் நாங்கள் 3 பேருமாக சென்றோம். அந்த காட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா, நடுவில் நான் சென்று கொண்டிருக்கேன், எனக்கு முன்பதாக அந்த வழிகாட்டி சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்பாக எனது ராபின் வந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் போய் அடர்ந்து காட்டுக்குள்ள சென்று, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மேல தொங்கி கொண்டிருந்த ஒரு பாம்பு என் தோள்பட்டையில கடித்து அப்படியே விழுந்து விட்டது. என்று அலறினேன். அப்பொழுதுதான் பாம்பு வேகமாக ஓடிவிட்டது. அந்த நேரத்திலே நான் கூப்பிட்டேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். நிச்சயமாக ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க உயிரோடு கூட வைத்திருக்கிறார். ஒரு விஷமும் ஏறவில்லை, கர்த்தர் பாதுகாத்தார். அதிசயமாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அவர் 20ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அதான் பார்த்தோம். 3வது கூட்டத்தார் வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அது மாத்திரமல்ல, 32ஆம் வசனத்துல ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. 43ஆம் வசனத்துல, எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். நாமும் ஞானமாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்டபடியில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ் யூ.